இந்த போயம் சொல்லுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துருங்க. சரியா? பை. பாத்து போங்க. ஹே வாலு, நான் டியூஷன் படிக்க வாடின்னு கூப்பிட்டா வரமாட்டேன். இப்ப எழில் மாமா கூட உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கியா? மாமாதான் எனக்கு திட்டாம சொல்லி கொடுக்கறாரு. நீங்க திட்டிட்டே இருப்பீங்க. இருக்கட்டும். மாம்ஸ் இல்லாதப்போ என்கிட்ட தானே வந்தாகணும். அப்ப கோவம் திருடுறேன் பாரு. எதுக்கு நீ அவளை திட்டுற? பாருக்கா, ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் என்கிட்ட டியூஷன் படிக்கிறாங்க. மேடம் மட்டும் என்கிட்ட படிக்க மாட்டாங்களாம். ஏய் போடி. இது மிஸ் ஆகாம பாத்துக்க. இறங்க. இந்த லிஸ்ட்லாம் செக் பண்ணிட்டல. வா. கையில வாங்க. டிமிட்ரே. டேய். இன்னைக்கு ஆர்டர்ஸ்ல கிடைச்ச அமௌண்ட்டை கையில் கிட்ட கொடுப்போம். இந்தாங்க சிஸ்டர். என்கிட்ட எதுக்கு கொடுக்கற? அண்ணிக்கிட்ட கொடு. யார்கிட்ட கொடுத்தா என்ன கையன்? அவர் சரியா தான் கொடுக்கறாரு. இத்தனை நாளா நீ தான் இந்த வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த. அத உன்கிட்ட கொடுக்கறது தான் சரியா இருக்கும். கையில வாங்கிக்கோ. எவ்வளவு சேலா இருக்கு? இப்படி 12,000 ரூபாய் சேல் ஆயிருக்கும் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம்ல, அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? டேய், ஒரு 5,000 இருக்குமா? ஆமா சிஸ்டர், ஒரு 5,000 ரூபாய் இருக்கும். அப்ப இன்னைக்கு 7,000 நமக்கு லாபம். பரவாயில்லையே, உங்க பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு போல. ஆமா சிஸ்டர், நாளைக்கு இன்னும் 2-3 கடையில புதுசா ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமா கிடைக்கும். அப்ப போக போக காமாட்சி ஸ்வீட்ஸ், தனு ஸ்வீட்ஸ்னு நம்ம கடை ஆரம்பிக்கலாம் போலயே. அண்ணி, உங்களோட கை பக்குவத்துக்கும் அம்மாவோட கை பக்குவத்துக்கும் ஆர்டர்லாம் அப்படியே நிறைய கிடைக்க போகுது போலயே. நாங்க என்னத்தமா பண்ணிட்டோம்? வீட்ல உட்கார்ந்து எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் அவரும் ஆறுமுகமும் தான் கடை கடையா ஏறி இறங்கி ஆர்டர் பிடிச்சி அதை காசாக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களாலதான்.